ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். குயில், ரோஜா, தங்கம். சென்னையில் சூடுபிடிக்கும் லாட்டரி. ஒரு சீட்டு 150 ரூபாய். அடிச்சா 4 லட்சம். ஆட்டோவுக்குள் நடக்கும் அமோக பிசினஸ். வைரலாகும் வீடியோ காட்சி. தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பலரது பொழுதுபோக்குகள் லாட்டரி சீட்டிலேயே கழிந்துள்ளது. மாநில வாரியாக வண்ண வண்ணமாக லாட்டரி சீட்டுகள் தமிழக கடைகளில் குவிந்திருந்தன. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், பூட்டான் என இந்திய மாநிலங்களின் பெயரையே லாட்டரி சீட்டிற்கு வைத்து கல்லா கட்டி வந்தன. இதில் கிராமம் நகரம் வேறுபாடின்றி சைக்கிளில், டூ வீலரில், காரில் சென்று ஆசையை தூண்டும் விதத்தில் விளம்பரம் செய்து லாட்டரி சீட்டுகளை விற்று செல்வார்கள். அப்போது லாட்டரி சீட்டு ரிசல்ட்டுக்காகவே நாளிதழ்கள் நடத்தப்பட்டன. பல குடும்பங்கள் லாட்டரியால் தெருவுக்கு வந்தது. பொதுமக்கள் மதுவுக்கு அடிமையாவது போல பலரும் லாட்டரி சீட்டுக்கு அடிமையாகி கிடந்தார்கள். இதன் காரணத்தால் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஏராளமானவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிய இந்த லாட்டரி சீட்டுகளுக்கு தடை விதித்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த தடை உத்தரவை அமல்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அதிகாரிகளும் போலீசாரும் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டனர். அப்போது லாட்டரி சீட்டு விற்பனையை கண்காணித்து அவற்றை பறிமுதல் செய்து விற்பனை செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்தனர். இதனால் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் லாட்டரி மோகத்தில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தனர். ஆனாலும் தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் லாட்டரி விற்பனை அவ்வப்போது சட்டவிரோதமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நமது பக்கத்து மாநிலமான கேரளாவில் இன்றும் லாட்டரி சீட்டு விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது. அதே சமயத்தில் இந்த கேரள லாட்டரி தமிழகத்தின் பல மாவட்டங்களில் சட்டவிரோதமாக நடந்து வருகிறது. அதன்படி தமிழகத்தின் பல இடத்தில் ஒரு நம்பர் லாட்டரி என்ற லாட்டரி சட்டவிரோதமாக அவ்வப்போது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஒரு நம்பர் லாட்டரி சீட்டுகள் முன்பு இருந்த பழைய லாட்டரி சீட்டு போலவே தங்கம், நல்ல நேரம், குமரன், குயில், ரோஜா, விஷ்ணு என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள பல இடங்களில் இந்த லாட்டரி விற்பனை அதிகரித்து வருவதாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன் பரிசு மதிப்பு 4 லட்சம் என அறிவிக்கப்பட்டு ஒரு லாட்டரியின் விலை 150 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. இந்த 150 ரூபாயில் 50 ரூபாய் இடைத்தரகர்களால் எடுத்துக்கொள்வதாகவும் மீதமுள்ள 100 ரூபாய் மட்டுமே மெயின் ஏஜென்ட்களுக்கு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த லாட்டரி மூலம் பரிசு விழும் நபருக்கு 4 லட்சத்தில் 1 லட்சம் ரூபாயை இடைத்தரகர்கள் எடுத்துக்கொண்டு மீதம் 3 லட்சம் மட்டுமே பரிசாக கிடைக்கும் எனவும் தெரிகிறது. இப்படி பல விதத்தில் பொதுமக்களின் ஆசையை தூண்டி பல லட்சத்தை சட்டவிரோதமாக சம்பாதித்து வருகிறார்கள் என தெரிய வருகிறது. இந்த லாட்டரி சீட்டுகள் காலை 9 மணிக்கு விற்பனை செய்யப்பட்டு மாலை 6 மணிக்கு ரிசல்ட் வெளியிடுவதால் இதனை வாங்க செல்ல ஏராளமான போட்டிகள் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த லாட்டரி ரிசல்ட்டை செல்போனிலேயே ஆன்லைன் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சென்னை KK நகர் பகுதியில் உள்ள வன்னியர் தெருவில் ரவி மற்றும் சுதாகர் ஆகிய இருவரும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்துள்ளனர். இவ்வாறு விற்பனை செய்யும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆனால் அவர் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் கேட்டபோது ரவி தன்னுடைய அரசியல் பலத்தை வைத்துக் கொண்டு போலீசாருக்கு மாதம் மாதம் கப்பம் கட்டுவதாகவும் இதன் காரணமாக சாலிகிராமம், MGR நகர், வடபழனி, விருகம்பாக்கம், KK நகர் என அனைத்து பகுதிகளிலும் லாட்டரி விற்பனை செய்து வருவதாகவும் இந்த விஷயம் அந்த பகுதி SIக்கு தெரிந்தும் இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் லாட்டரி விற்பனைக்கு துணை போவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்தான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ரிசல்ட் வந்தவொடனே இந்த நம்பர் என்னன்னா 249 மொத்தம் 150 ரூபாய் போட்ட பில்லு தானே? யாருக்குமே கொடுக்க போன 177 நான் பாத்துக்கிறேன்.
காசை போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. ஏய், அது எடுக்காதடா. எவ்வளவு? 100 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.